நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக முடிவுகளால மன வருத்தத்துல இருக்கிற முன்னாள் மாண்புமிகு ஒருத்தர் இப்போ பிரஸ் மீட் இல்லன்னு முடிவெடுத்துட்டாராம். திமுகவோட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதிலடி கொடுக்கறதையே வாடிக்கையா கொண்டவர் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். செய்தியாளர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதை எளிதா சமாளிக்க கூடியவர் அப்படிங்கிறதுனால அதிமுக தலைமையும் ஜெயக்குமாரை வச்சுதான் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துவாங்க. ஆனா சமீப காலமா ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பால மன வருத்தத்துல இருக்காராம். கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்த நிலையில யாரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேணாம்னு தலைமை அறிவுறுத்தி இருந்ததுனால பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே இருந்தாரு. அதே நேரத்துல கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்கிறதாவும் திமுக பாஜகன்னு எல்லாரையும் எதிர்த்து கட்சியோட முகமா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அதிமுகவுக்கு வலு சேர்த்திருக்கேன். ஆனா என்ன ராஜ்யசபா சீட்டுக்கு பரிந்துரைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்காரு ஜெயக்குமார். இப்படி மன உளைச்சல்களுக்கு நடுவுல பிரஸ் மீட்டே இப்போதைக்கு கிடையாது. எல்லா மனக்கசப்புகள் தீர்ந்த உடனே பாத்துக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறாராம் ஜெயக்குமார். இதனாலதான் காகிதமில்லத்து பிறந்த நாள் விழாவில் கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே போயிருக்காராம்.